மக்களால் மக்களுக்கான ஆட்சி, மக்கள் பிரதிநிதிகளின் சாட்சி. இது கட்டோபை நட்பணி மன்றம் KCF மீடியா வழங்கும் அதிரும் அரங்கம் அரசியல் மேடை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்களால் மக்களுக்கான ஆட்சி, மக்களால் தெரிவு செய்யப்பட போகும் மக்கள் பிரதிநிதிகளின் சாட்சி. இது KCFின் அதிரும் அரங்கம். இந்நிகழ்ச்சிக்கு எங்களுடைய பிரதம விருந்தினராக இன்று நாம் அழைப்பது சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக, கால் நூற்றாண்டுக்கு மேலாக அரசியல் மக்கள் சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எமது பிரதேசத்தின் மூத்த சிரேஷ்ட அரசியல்வாதி KM சுல்தான் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களை அன்போடு எமது நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்டுவமில் கிராமத்துக்கு அரசியல் அடையாளத்தை, முகவரியை தந்தவர்களில் நீங்களும் ஒருவர். அந்த வகையிலே 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரதேச சபை தேர்தலிலே முதலாவதாக போட்டியிட்டு வெற்றியும் ஈட்டிய எங்களுடைய அரசியல் முன்னோடிகள் என்ற வகையிலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் பெருமிதத்தோடு அழைக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக, சில போது அது 45 ஆண்டுகளாகவும் இருக்கலாம். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற தலைமுறைக்கு உங்களை பற்றி அவ்வளவாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த வகையிலே உங்களை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை இன்றைய எங்களுடைய தலைமுறைக்கு வழங்குவதற்காக நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய வரவேற்பை நான் நன்றாக வரவேற்கின்றேன். 100 ஆண்டு காலமாக என்று சொன்னீங்கள் இருக்கலாம். எங்களோட கட்டுவமில் வரலாறு எடுத்து பார்க்க போனால், சாதாரணமாக கட்டுவமில் வரலாறு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, இதற்கு முன்னே சொன்னார்கள் 1815 எங்களுடைய கிராமத்துக்கு கண்டி குழப்பத்திலே இருந்து ஒரு 3 குடும்பம் 15 பேர் கொண்ட குழுக்கள் தான் வந்து உருணத்தீவுன்ற தீவிலே குடியேறினார்கள்னு சொல்லி, அதில் வளர்ச்சி தண்ணி குடிக்கிற காரணத்தால் எங்களுடைய மக்கள் மகாவலி கங்கைக்கு அப்பால் நாங்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம் காணிசப்பாட கபரடி திடல்னு சொல்லி, அந்த திடலுக்கு அந்த மக்கள் குடியேறியிருக்கார்கள். அதுலேயும் சிறு வெள்ளங்கள் வந்தால் அந்த மக்கள் கொஞ்சம் அடகழிப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் கல் முந்தலுக்கு நாம் குடியேறுவோம்னு சொல்லி அந்த பக்கத்திலே, கபரடிக்கு பக்கத்திலே இருந்த பழைய ஊருண்ட கல்மலை அருகிலே எங்களுடைய மக்கள் குடியேறினார்கள். அதுதான் கட்டுவன்வில். அந்த கட்டுவன்வில்லுன்ற கிராமத்துக்கு பேர் வைக்க வந்த காரணம், பக்கத்திலே இருந்த பெரிய வில்லுன்னு சொல்லுவாங்க, அங்கால வாக்கியத்துறன்னு சொல்லுவார்கள், இங்கால ஊர் வில்லுன்னு சொல்லுவார்கள். அதில் எல்லாம் தனி இலக்கட்டும் உள்ளான வஜீவனங்கள் தான் இருந்துச்சு சாப்பிடக்கூடிய. அதுதான் கட்டுவன் விலை. சிங்கள வசனத்துக்குத்தான் அதை எடுத்திருக்கின்றார்கள். கட்டுவன் விலைன்னு சொல்லி சிங்கள வசனத்துக்கு தான் எடுத்திருந்தார்கள். அதிலே குடியிருந்து இருக்கிற போது 1957ஆம் ஆண்டு பெரு வெள்ளம் மண்டு போட்டு எங்களுடைய கிராம மக்கள் அனைவரும் அதிலிருந்து குறுகிய குடும்பங்கள் உற்பத்தியாகின ஆக்கள் அனைவரும் 57க்கு பிறகு நாம் இவ்விடத்தில் இருந்து சீவிக்கிறது கொஞ்சம் கஷ்ட நிலையாக வரும் என்று நினைத்து, அந்த வெள்ளத்தோட வெள்ளமாக லாம்பன பரல், சிவத்த பரல்கள் 20 ஒன்று சேர்த்து புனைத்து தெருக்கள் அடித்து எங்களையெல்லாம் அந்த பரலுக்கு மேலே பலகையை போட்டு ஏற்றுப்பட்டு கொண்டு இறக்கின கிராமம்தான் இந்த கிராமம். அறியப்பட்டது. அந்த கிராமம் அங்கே இருக்கிற போதே 52ஆம் ஆண்டு LTO திட்டம் மூலமாக இந்த கிராமத்திலே ஒரு நபருக்கு 2 ஏக்கர் குடப்பூமியும் வீட்டு நிலமும், வயல் பூமி 3 ஏக்கருமாக 73 பேருக்குத்தான் இந்த மாவக்குளத்திலே காணி கொடுத்திருந்தார்கள். மிக்க ஏணிய ஆக்களுக்கு குடுபடல, குறுகிய ஆக்களாக தான் இருந்தது. இல்லை, AGOS மூலமாக. அதில் இந்த மக்கள் குடியேறி சேனைகள் வெட்டி வெள்ளாமைகள் செய்து, இந்த சோழர்கள் போட்டு மையறியல் போட்டு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியிலே திடல் திட்டி கூட இருந்த காரணத்தால் தண்ணி வளம் இல்லாமல் இருந்து இந்த மக்கள் திரும்பி பழையூருக்கு போனார்கள். தண்ணி இல்லாத காரணத்தால் அவங்க இங்கிருந்து தொழில் செய்ய இயலாம் என்று சொல்லி
இந்த ஊருக்கு பதிவு செய்யப்பட்ட பேர் வந்து அரசநகர். கட்டோமில் அங்க இதுக்கு வந்து கச்சேரியிலே பதிவு செய்யப்பட்ட பேர் அரசநகர். அந்த மக்கள் அப்படி இருந்து ஒன்று இருக்கிற போது இந்த பூமி 52ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. 57ஆம் ஆண்டு வெள்ளத்தில் அடையளிப்பட்டு திரும்பி வரப்பட்டது. அந்த 52லே கொடுக்கப்பட்டு வந்து சேனைகள் வெட்டி செய்துட்டு இருக்கிற போது இந்த மக்கள் தண்ணி இல்லாத காரணத்தாலே எல்லாரும் குடியொழும்பி போனார்கள். உங்களோட தாய் தாப்பட்ட கேட்டாலும் தெரிய செல்லலாம். லுக்குமார் என்று சொல்லி ஒரு ஆள், வெள்ளையர் என்று ஒரு ஆள், அவங்க 2 பேரும் அவங்களோட வளவில் இன்றைக்கும் அதுக்கு சாக்கி இருக்குது. எங்களோட நானாட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னை மரம் இருக்குது. வெள்ளையர் என்று இருந்தது. வெள்ளையரை பொஞ்சாய் தான் இந்த ஸ்கூலில் இருந்த மாஸ்டர்மாருக்கு சாப்பாடாக்கி கொடுத்துட்டு இருந்தேன். அப்பாக்கார மனுஷன்னு சொல்லுவாங்க. லுக்குமார் இஞ்சால் அவருக்கு பக்கத்தில் இருந்தார்கள். அவரோட மகன், மூத்த மகன் மம்மு இஸ்மாயில் இருக்கிறார். அவரத்தில் ஒரு தென்னை மரம் இருந்துக்கு இப்போ இருக்குதா என்ன தெரியாது. அவங்க 2 பேரும் மிச்சப்பட்டு ஒரு பூவல் ஒன்று தோண்டி அதில் பாலை மரம் ஓட்ட மரத்தை வச்சு அதுக்குள்ளே தண்ணி விளங்கித்தான் அவங்க 2 பேர் இருந்தார்கள். 57ஆம் ஆண்டு நாங்கள் திரும்பி எல்லாரும் வந்து சேர்ந்தோம். நாங்கள் இருந்து குடியமர்ந்து அந்த 73 பேருக்கும் செயல்பாடு இல்லாமல் இருந்து கொண்டு இன்னைக்கு செய்யாத காரணம் என்னன்னு சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சி தோற்றத்துக்கு பிற்பாடு சீப்பிடி சில்வா மெதுமான்னு சொல்லி இருந்தார். இங்கே எங்களோட மக்கள் இந்த இடத்துக்கு இல்லை தண்ணி இல்லாமல் பதிஞ்சியாக இருந்தாலும் எங்களோட மக்கள் ஆத்தியாடித்துறன்னு சொல்லுவாங்க. மகாவலி கங்கையில் இந்த ஊரி வில்லுக்குள்ளால் தண்ணி புறன் முழுந்து தண்ணி இல்லாமல் எல்லாரும் குளிக்க போவாங்க. அங்கே காலையில் விடியச்சாமல் போகிற மக்கள் திரும்பி வரக்க 8-9 மணி ஆகவும் திருப்பி வேறுத்து போவாங்க. அப்படி தண்ணி இல்லாத கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்குள்ள ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக சீப்பிடி சில்வா என்றவர் நம்முடைய பள்ளிவாசல், இந்த சந்தில் அந்நேரம் பள்ளிவாசல் இல்லை இடத்துல, அந்த சந்தில் வந்து இந்த மக்கள் எங்கன்னு கேட்டார். நான் சிறு பருவம், இந்த மக்கள் தண்ணி இல்லாமல் இன்னிடத்துக்கு குளிக்க போயிருக்காங்கன்ட்டு ஒரு சில அந்த டைமில் கொட்டக்கை லெப்பன்னு சொல்லுவாங்க. இப்பையும் அவர் காலேஜன்ட்டார். எனக்கும் மூத்தப்பா முறை அவரை வச்சு பேட்டி கண்டார். பேட்டி காண்ற போது அவர் கொஞ்சம் பல்லு கொஞ்சம் இல்லாத காரணத்தால் இங்கே குளங்கள் இருக்குதாண்டு சீப்பிடி செல்வா கேட்குற போது இந்த குளத்தில் பேர் என்ன, மாவக்குளம். அந்த மாவக்குளம்னு சொல்கிற வசனம் இவர வாக்கி வாரது கொஞ்சம் தடமாற்றமாக இருந்துச்சு. 3 பயணம் அவர் கேட்டார். வசனத்தால் சொன்னார். அது இதில் சொல்லல. அது எனக்கு அதே 19 விளங்கி எழுதிட்டார் சீப்பிடி செல்வா. போய் நான் வந்து சந்திக்கிற மக்கள்னு சொல்லி போய் ஒரு கிழமைக்கு அப்புறம் இந்த வந்து சந்தித்தார். அந்த இருந்த மக்கள் சொன்னாங்க, அப்படி இல்லை சார், இதுதான் அதில் பேர். அவர் சொன்னது விளக்கம் இல்லாத போயிட்டுன்னு அந்த வசனத்தை வெட்டி மாவக்குளம் என்று பதிவு செஞ்சார்கள். இருக்கிற போது யுஎம்பி அரசாங்கம் தோற்று போயிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசாங்கம் வந்து பண்டார் நாகா அவர்கள் அதுக்கு எங்களுடைய மூத்த தலைவர் கமால் மாஸ்டர் தலைமை தாங்கிட்டு இருந்தார். வாப்பா அப்படியே அது அடிபட்டு இந்த மக்களுக்கு ஜீவன உணவு சாப்பாடுகள் வழி இந்த மக்கள் சீவித்தது என்னன்னு சொன்னால், தாய்மார்கள் விதவையாக இருந்த தாய்மார்கள் வில்லிலே போய் ஒல்லியை பிடுங்கி காய கொண்டு வந்து காய வச்சு அதை கசக்கி அதை எடுத்து அந்த இதுகளைத்தான் சாப்பிட்டாரு. ஒல்லிச்சோறு அரிசிக்கு முன்னே சாப்பாடு. சவப்பகார யூனியன் மூலமாக அரிசி இந்த நெடி அரிசி கொடுப்பாங்க. கூப்பனுக்கு 2 ராத்திரி அந்த அரிசியில் கொஞ்சத்தை போடுறது, இதில் கொஞ்சம் கூட போட்டு ஆக்குறது. அந்த பில்லை வளைச்சி ஒரு சிலர் போயிட்டு ஒரு 2 ஒரு மரைக்காலுக்குள்ளே உள்ள இடையை பிடிச்சி மாட்டால் கசக்கி வேளாமை செய்வார்கள். அந்த
ரணசிங்க பிரமதாச மூலமாக சிறிகொத்தைக்கு ஓர்டர் போட்ட பத்திக்கு கப்பு கொட்டு வந்த 2வது பிரதி செயலாளர். அவர் அந்த கடிதத்தை கொண்டு அவடத்தில் கொடுக்குற போது நெல்சன் ஒரே பிடியில் சுல்தார் தான் இதுக்கு ஏற்ற ஒரு ஆள்னு சொல்லி எனக்கு தீர்க்கப்பட்டது. அதே இதில் தான் 92ஆம் ஆண்டு முதலாக நான் எலெக்ஷனில் திம்லாகில் பிராதேச சபா ஒன்றுதான் இருந்தேன். வெளிக்கு அந்த பிராதேச சபா உடைக்கல, அதில் நான் எலெக்ஷன் கேட்டேன். அதில் கேட்டு நான் 3வது ஆளாக தெரியப்பட்டிருந்தேன். 3400 வாக்கு எனக்கு கிடைத்த மூலமாக எனக்கு ஞாபகம் இருக்குது. 3வது ஆளாக நான் தெரியப்பட்டேன் இடத்துல. 1977ஆம் ஆண்டு முதல் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து இந்த ஊருக்கும் இந்த ஊரை சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கும் பல சேவைகளை ஆற்றி வந்திருக்கிறீர்கள். அதிலே எங்களுடைய புதிய தலைமுறைக்கு சில விடயங்களைத்தான் தெரியும், அநேகமான விடயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த வகையிலே நீங்கள் 1977ஆம் ஆண்டு நெல்சனுடன் இணைந்து செயற்பட்ட காலம் முதல் இன்று வரையான உங்களுடைய சேவைகளை சுருக்கமாக எங்களுக்கு கூற முடியும். அத்துக்களை சந்தியை கடந்தோன்னா உதுமாற வீடுண்டு பெருக்குது. நான் கம்பால் அளந்து கொடுத்த வீடு வளவு. அவடத்தில் சரிஞ்சு காணுக்கிறங்கிட்டு பஸ் எடுக்க வேறொரு வாகனம் இல்லை. நீ இந்த வாகனத்தை எடுத்து போகக்குள்ளே நேரம் செல்லும். சதம்பிட்டு பிள்ளைகளும் மல்வில பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகணும் வெளிக்கு வந்து. அந்த பிள்ளைகளை கூட கையில் பிடிச்சிட்டு நான் கால்நடைய சுரி காலோட போய் நான் கழிட்டு எல்லா பிள்ளைகளும் ஆர்பிஎம் ஆஃபீஸ்லேயே போய் நான் குணத்திலக்கமாத்தையான்னு சொல்லியிருந்தார் ஆர்பிஎம். அவருடைய போராடி காசு கொடுத்து இவ்வளோ காலம் இந்த ரோடு போடாமல் இந்த மக்கள் வந்து இப்படி அலைஞ்சி இந்த பிள்ளைகளோட உடுப்புகளை பாருங்கள் எப்படி சேரோட வந்துருக்குன்னு சொல்லி பஸ்ஸு பிறன்ற பார்த்துக்கு பஸ் ஆகி நான் கிடக்குன்னு சொல்லி அதை போராடி அந்த ரோட்டு போடுறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு எடுக்கிற போது 94ஆம் ஆண்டா போயிட்டு சந்திரிகா அம்மையார் அரசாங்கத்தை பிடிச்சிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி பாஸ் பண்ணி வச்சு காசு அட்வான்ஸும் கொடுத்த ரோட்டை நீங்கள் வந்து செய்ததாக நீங்கள் வீடியோ கேமரா போடுறீங்க. இப்போ வரலாறு எங்கே இருக்குது? யாரால் அவடத்துக்கு வந்தது? ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக. பல பேர் அதுக்கு உரிமை போடுறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பேச அது அண்டு கண்ட கனவு இன்றைக்கும் அதை நினைவாகிறதுக்கு இடப்பட்ட இடையில கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். அந்த நினைவை பூர்த்தி ஆகிறதுக்கு எனக்கு 94லேருந்து கால அவகாசம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கேன். எதிர்கட்சியிலே தான் நான் இருந்து கொண்டிருக்கேன். நான் எதிர்கட்சியில் இருந்தும் என்னால் ஏண்ட உதவிகளை நான் செய்து கொண்டு தான் வருகின்றேன். கிட்ட பார்த்தால் அந்த ரோட்டுகள் அமைக்கிறது, வீட்டு திட்டங்கள் வருது, ஊருக்கு என்ன செய்யணுமென்ற அடிப்படையை எதிர்கட்சியில் இருந்தாலும் நிறுவனங்களையும் பிடித்து நிறுவனங்கள் மூலமாகவும் சில வேலைகளை இன்றைக்கு பார்த்தால் ஒரு குடி தண்ணி இல்லாமல் மக்கள் வாழ்கிறது பெரிய கஷ்டம். குடாப்பொக்கன தொடர்பு உணாவரங்காலும் என் அந்நிய மதமாக இருந்தாலும் காரியம் இல்லைன்னு சொல்லி அதுவரையிலேயும் நான் தோண்டி கொடுத்திருக்கிற கிணறுகளும் அடிச்சிருக்கிற டாங்கிகளும் குடாப்பொக்கன கிராமத்தில் 42 வீட்டு திட்டம் மங்கால் இருக்குது. மையத்தை புட்டி அடியே 7000 லிட்டர் போட்ட டாங்கி ஒன்றா அடித்து கொடுத்துருக்கிறேன். மகாலித்தனை கிராமத்தில் இருந்த மக்கள் அடித்து விரட்டி ஓடப்பட்டார்கள் பயங்கரவாத தன்மையில். அதை நான் 2002ஆம் ஆண்டு வந்ததும் நெல்சனுடன் பேசி அந்த மக்களை அந்நேரம் 100-125 குடியாற்றம் தான் இருந்தது. அந்த மக்களை கொண்டு குடியேற்ற சொல்லி எனக்கு டிபி விஜயதுங்க ஆர்பிஎம் மூலமாக நெல்சன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அவங்கள திருப்பியும் குடியேற்ற சொல்லி
125 இருந்ததுக்குன்னா 350 பேர் குடியாட்டத்தை நான் குடியேற்றினேன். பல்காரம் உள்ள நெல்லுகளை எடுத்து தான் சாப்பிடுவார்கள். ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் 77ஆம் ஆண்டு முதல் நெல்சன் எஜிபி நெல்சன் பொல்லர்வோ மாவட்டத்தில் இருந்து, அவர் முன்னே நெல்சன் முதலாளின்னு தான் சொல்லுவாங்க, இந்த இடத்துல கூட்டம் கொண்டு வச்சு எனக்கு நல்லொரு இளைஞர் வாலிப இளைஞர் ஒன்று தாங்க, இளைஞர் சங்க தலைவராக நான் சிறிகொத்தன்றது எங்களுக்கு வேறும் தெரியாது, அதிலே பதிவு செய்யணும், அவர் மூலமாக இங்கே செயல்படுத்தணும்னு சொல்லி அவடத்தில் இருந்த நபர்கள் என்ன பதிவு செஞ்சார்கள். இத்தனை நாள் என்னை கூட்டிகிட்டு கொண்டு போய் பதிவு செஞ்சார் சிறிகொத்தன்னு சொல்லி. அந்த 77ஆம் ஆண்டு நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டேன். இளைஞர் படையணியில் எல்லாத்துக்கும் பொதுவாக, இளைஞர் ரெண்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லா மக்களும் என்னை ஆதரிச்சுக்கு நானும் இது பண்ணேன். முதலாக 92ஆம் ஆண்டு 89 ஒரு எலெக்ஷன் ஒன்று வந்து பிரதேச சபைன்னு சொல்லி சாலி முதலாளி வேங்காரால் டிக்கெட் எடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் யூஎம்பியில் ஐக்கிய தேசிய கட்சியில் எடுத்து வந்து ஒரு கூட்டம் தான் அவர வீட்டிலே நடத்தினார். ஆரியபாலை ஓஎஸ் இருக்கிறப்போ அடுத்த நாள் அது கேன்சல். அந்த பிரதேச சபை சம்பூர்ணமாக முழு இலங்கையும் கேன்சல் ஆயிட்டு 89ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு நீங்கள் இளைஞர் சங்க தலைவராக பதிவு செய்யப்பட்டு தவறுக்கு எப்படி டிக்கெட் கிடைச்சி இப்படி ஒரு பிரதேச சபை ஒன்று நடத்துகிறதாக, டிக்கெட் கொடுக்குறதாக ஒரு ஆலோசனை ஒன்று நடக்குதுன்னு சொல்லி அசனார் மாஸ்டர் எனக்கு விளக்கம் அளித்தார். இப்போ 2 பேரும் போவோம்னு சொல்லி 2 பேரும் மச்சின் இந்த முறையில் 2 பேரும் நாங்கள் அங்கே போனோம். நெல்சன் சொன்னார், உங்களோட பள்ளியால் யாரை தெரிவு செய்கிறேன்னு சொல்லி தீர்வொன்று எடுத்து அந்த நபரை இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டார். இங்கே வந்து அந்த விஷயத்தை நாங்கள் ஊரில் சொன்னோம். அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாரும் இருக்கிற போது எல்லாரும் சொன்னாங்க, சுல்தார் அனுப்புவோம்னு சொல்லி. மூத்த தலைவராக இருந்த எங்களுடைய நூவண்ணா தலைவர், வெள்ளத்தம்பி தலைவர், பட்டாணி தலைவர் எல்லாரும் இருக்கிற போது அதே இடத்துல நான் சொன்னேன், என்னன்னு சொன்னால், இது அல்லாட மாளிகை. அந்த மாளிகைக்குள்ளே இருந்து தனவந்தர்கள் கொஞ்சம் பேர் கூடி நீங்கள் எப்படியா இந்த ஏழைகளுக்கு ஒரு வழி இல்லாமல் கட் பண்ணுறது மகா தவறு. ஒன்று நான் சொல்கிறேன், என்னென்னு சொன்னால், எனக்கு ரணசிங்க பிரமதாச மூலமாக ரஞ்சம் விஜயரத்னை கிட்ட ஆர்டர் பண்ணி சிறிகொத்தையில் வச்சு எனக்கு இன்னாருக்குத்தான் இந்த டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லி அவர் நியூயோர்க்கு நெல்சனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய சஸ்தவாஜி இந்த அறிக்கை. இதன் மூலமாக எனக்கு 3 சொல்லுண்டாலும் படித்து தந்த பிரின்சிபல் அலியார் மாஸ்டரோட நான் எதிர்க்கிறதுக்கு விரும்பலை. எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதத்தை வெற்றிய தோல்வியை நான் காணும் வரையிலேயே நான் கேட்டுத்தான் ஆக வேண்டி சொல்லிக்கொண்டு நான் ஒளிம்பி கொண்டு போய் வந்துட்டேன். அதற்கு பிறகு மஜிதுரா அவர்கள்ட்ட அவங்க போய் அவங்க திருப்பி அவரை அதே நேரம் 2 கட்சி தானே, எப்படியோ 2 வேட்பாளர் சார்பாக வரங்கத்தானே வேணும் அந்த டைமில். வந்து அதுக்கு நீங்கள் யூஎம்பி சார்பாகவும் அவர் சொந்த கட்சி சார்பாகவும் ரங்கத்தில் பிரச்சனை அப்படி ஒன்று வரல. அவங்க அந்த அரசியல் ரீதியில் என்னென்னு சொன்னால், அந்த கட்சி இருக்கிற போதும் மைக்க கட்சியில் கேட்டு வேலைன்ற மாதிரி அவங்களோட ஒரு அபிப்பிராயம் அந்த காரணத்தை சுற்றி தான் அவங்க இப்படி செய்தார்கள். மஜிதுரையை கொண்டு வந்து பள்ளிவாசல்களே ஒரு அசருடைய வகுத்தில் அசரை தொழுதத்துக்கு பிற்பாடு நான் எங்கேயோ போயிட்டு வந்தேன். எனக்கு அழைப்பு வந்திருந்து நான் போனேன். மஜிதுரை நான் விட்டுத்தர மாட்டேன்ட்டு நான் அவடத்துல சொன்னதுக்கு பிற்பாடு அவங்க நீங்கள் கலப்பில்ன்ட்டு போனாங்க. சிறுகொத்தையில் போய்த்தான் இது கடைசி தீர்வு கிடைக்கும், இப்போ நீங்கள் சண்டை பிடிக்க வேணா, நான் அவருக்கா பார்க்குறேன்னு மஜிதுரை போனார்.
அந்த இடத்துல நான் ரஞ்சன் விஜயரத்னுக்கு இங்கேருந்து கால் பண்ணினேன். இப்படி சார் எனக்கு இப்படி அந்நிதம் ஏற்படுது. ஜனாதிபதி பிரேமதாச ரணசிங்க பிரேமதாச மூலமாக பல்காரமாக அதே போன்று அந்நிய மதத்தை சிங்கள மக்களையும் 350 குடியேற்றினேன். நான் அவடத்தில் குடியேற்றினேன். 92ஆம் ஆண்டு அணிஞ்சபத்தன கிராமம் வெட்டுப்பட்டதும் அந்த மக்கள் குசிங்கம்ம ஊரில் போய் அகதியாக இருந்தார்கள். அந்த மக்களை உடனடியாக கொண்டு வந்து கட்டிடத்தில் எல்லாத்துலேயும் குடியேற்றினேன். அளந்து கொடுத்த கிராமம் தான் அத்துக்கலை. அந்த கிராமம் இவங்களை குடியேறதுக்கு முதல் 82 பேருக்கு நம்மளோட 2ஆம் பரம்பரைக்கு வந்து பேர் பட்டியல் தான் வந்தது. கூடிய மட்டும் நம்மளோட பள்ளிவாசல் அந்நேரம் ஆலிமுட லெப்பட விதானோட சியாரம் எல்லாம் இருக்கிற போது சின்ன பள்ளியாக பழைய பள்ளிக்கு அருகாமையில் விளாமரமும் பாகமரமும் இருந்தால் அதில் ஒரு கூட்டம் வச்சு இந்த 82 பேரையும் குடியமர்த்துறதுக்கு நான் பேசினேன். உங்கள்கிட்ட இந்த பொடியண்ட மூத்தப்பா அலியர் காக்கா அவர் மட்டும்தான் விருப்பம் தெரிவித்தார். மற்ற ஆக்கள் யாருமே விரும்பல, எங்களோட பிள்ளைகள் அங்கே வர மாட்டேன்னு சொன்னார்கள். என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இங்கே ஒரு நபர் சதம்பிட்டியில் போய் உழைத்தாரன்னு சொல்லி காசை பண்ணிட்டு வந்துட்டார். அவர் செய்ததும் பிழை இருந்தாலும் பிழை செஞ்சிட்டான்னு சொல்லி ஒரு மன்னிப்பு இல்லாமல் அவனை ஒரு ஆத்தி மரத்தில் கட்டி வச்சுருந்தான்கள். நான் பார்க்க போகிறேன். வண்டு போய் கருத்த பைசிக்கல் நின்றுட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு நான் போகிற போது இவரை கட்டி வச்சிருக்க ஒரு 50 பேர் வளைச்சி நிற்கிது. என்னன்னு கேட்டேன். இவர் காசை ஒண்டிட்டு ஏமாத்தினார். அதுக்காக நாங்கள் கட்டி வச்சிருக்கோம், காசு வந்தால் தான் விடுவோம். அவளுக்கு அந்த வார மிஷினை கூப்பிட்டு இந்த மிஷினை போய் இவர் தானே காசு தந்தார், மற்ற 50 பேரை ஊட்ட போங்க, இவருக்கு தானே உழவணும், உலகை கொடுக்க சொன்னேன். அண்டு நான் நியத்து வச்சு என்னென்னு சொன்னால், இந்த அத்துக்கலை கிராமத்துக்கு முஸ்லீம் கிராமம் ஒன்று உருவாக்கணும். காரணம் ஏன், சேனப்புரம் முஸ்லீம் கிராமம், கட்டோம்பில் முஸ்லீம் கிராமம், சதம்பிட்டியும் சிங்கள கிராமம். இன்றைக்கு ஒரு நபர் ஒரு சின்ன பிழை செஞ்சதுக்காக எந்த அளவுக்கு போயிட்டு, அங்கால மல்விலையும் சிங்கள கிராமம். அத்துக்கலைக்கும் சிங்கள கிராமம் வருமா இருந்தால், சுங்காயில் இருக்கிற மக்கள் 400 கிராமத்தை கழித்து வாரது ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டால் தம்பாளைக்கு வருவரையிலையும் காட்டலாம் வரக்கூடிய நோக்கம் இருக்கு. அப்படி நம்ம மக்களுக்கு பின்னுக்கு பிழையோல் வருமென்ற அடிப்படையில் தான் நான் என்னுடைய கிராமத்து மக்கள் அவடத்தில் குடியேற்ற துவங்கினேன். இவங்க ஏலாண்டி சொன்னாங்க, அகதியாக இருந்தாலும் அந்த மக்களை குடியேற்றுவோம், நம்முடைய இனம் சொந்தம் இல்லை இனம் என்று நான் அதில் குடியேற்றினேன். குடியேற்றி போட்டு வடிவாறு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சிங்களவர்கள் சதம்பிட்டில் இருக்கிறார்கள், இடத்துல முரண்பாடு செஞ்சுக்கல, செஞ்சு போட்டு அங்கால போகலை. அத்துக்கலையாக இருக்காண்டது மல்விலையான் அப்படி. இப்போ இன்றைக்கு அப்படி அந்த வழிவாரை நான் எடுத்து வச்சேன். முக்கியமான இடத்துல எடுத்து வச்சிருக்கிறேன். 2015 ரணில் அண்டை தொடர்ந்து 2015 வரையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். நாங்களும் எதிர்கட்சி நம்பர் இல்லாமையோ மந்திரி இல்லாமையோ இருந்து செய்விச்சுட்டு இருந்துட்டு வரோம். எந்த ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்மட அரசாங்கம் வரணும், நம்மட அரசாங்கத்தில் நம்மட மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற அடிப்படையில் நான் இருந்துகிட்டே வந்தேன். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் கவுண்டிக்கு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியும் ரணில் விக்ரமசிங்கையும் அரசாங்கத்தை பிடிச்சாங்க. நான் நினைக்கிறேன், நமக்கு 94ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையிலையும் நாம் எதிர்கட்சியில் இருந்தோம். நம்மளுக்கு குறுகிய வேலைகளை தான் செய்யக்கூடிய கட்டங்கள் இருந்துச்சு. நிறுவனங்கள் மூலமாக அந்த கிணறதை செய்தோம். சில நிறுவனங்களோட பேசி இந்த ஊருக்கும் தான் சேனப்புறைக்கும் தான் விதவைகளுக்கு இந்த சீலைகள் இதுகளை எடுத்து கொடுத்தோம். ஆதார சாமான்கள் எடுத்து கொடுத்தோம். நோன்புகளுக்கு ஹஜ்ஜி பெருநாளைக்கு அதுகளை எடுத்து கொடுத்தோம். 2015 நான் நினைச்சேன், நாம் செயல்படணும் என்று கனவு கண்டேன். அதுக்கு பிறகு நான் மைத்திரிகமையில் போய் இடம் கேட்டேன்.
அந்த கிராமத்தை உருவாக்குறதுக்கு முதல் 100 மீட்டருக்கு எஞ்சால் அந்த போர்டரை கொண்டு வந்து ஒட்டி போட்டாங்க. சதம்பிட்டியா அந்த போட்டு அடிச்சிருக்கு சதம்பிட்டி இல்லைன்னு சொல்லி நான் உடனே பிஎம் சொன்னேன். இந்த காட்டை அந்த காட்டை உடைச்சி எடுத்தோம். 25 வீட்டுக்கு தான் இடம் இருந்துச்சு. அந்த மக்களை கூப்பிட்டு கூட்டத்தை வச்சோம். 25 பேர் வந்து ஒத்துக்கொண்டாங்க. அவங்களுக்கு அந்த பூமியை கொடுத்து அந்த வீட்டு திட்டத்தை கட்டி குவைட் கட்டார் நிறுவனமாக தண்ணி டங்கியும் கட்டி எல்லாருக்கும் டெப் லைன் எல்லாம் போட்டு அந்த வீட்டு திட்டத்தை கொடுத்தேன். 2ஆம் கட்டம் என்னுடைய ஊரில் நான் செய்யணும். தண்ணி டங்கி கங்காலில் உள்ளது தானே இவங்க ஏலான்றாங்க. இல்லாத வேலைகள் இருக்குதான் நெஞ்சாலே அண்டு நான் இதில் 73 வீடு மதராசியா கிராமத்தை உருவாக்கினேன் நிவாச அதிகாரி மூலமாக. அதை உருவாக்கி கொண்டு இருக்கிற போது இன்னொரு கிராமம் ஒன்று தேடி சொன்னாங்க. 5 லட்சம் ரூபா ஆதாரம் கொடுக்குற வீடு. அதே தினத்தில் அடுத்த கிழமை தமிழ் வட்டைக்குள்ளே அந்த 50 வீடும் கட்டுப்படும். சேவை காலத்திலே மிக முக்கியமாக எங்களுடைய சகோதர அத்துக்கலை கிராமத்தை அலஞ்சிப்பத்தானையில் இடம்பெயர்ந்து அத்துக்கலை கிராமத்தை உருவாக்குவதில் உங்களுக்கு ஒரு பாரிய பங்களிப்பு இருப்பதை இன்றைய தலைமுறை அறிந்து கொள்ள இதனால் முடிகிறது. அதே போன்று மத ஆசியா கிராமம் தங்கள் மூலமாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஊருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் மகாவலித்தன்னை கிராமம் எங்களுடைய வெடிக்கந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மிகவும் அறியப்படாத ஆனால் முஸ்லீம்கள் வாழுகின்ற ஒரு கிராமம். அதனை உருவாக்குவதிலும் உங்களுடைய பங்களிப்பு மகத்தானது. இவைகளுக்கு அப்பால் எங்களுடைய ஊருக்குள் நீங்கள் இன்னும் பல சேவைகளை செய்ததாக நாங்கள் அறிகிறோம். குறிப்பாக பாதை அபிவிருத்தி, அதே போன்று எங்களுடைய பாடசாலை தொடர்பான விடயங்கள், மதரசா விடயங்களிலும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. இவைகளை பற்றி சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆம், இன்ஷா அல்லாஹ். ரோட்டு மட்டுமல்ல, கெட்ட பிடிச்ச ரோட்டுகள் இந்த நம்மட பாவத்தம்பிர வீட்டு ரோட்டிலே பிடிக்கப்பட்டது. காலம் ஹைராத் பள்ளியிலேருந்து பணிய போகிற ரோட்டுகள் நான் கொண்டு வந்து செய்யப்பட்டது. கட்டை பிடிச்சி செய்யப்பட்டது. ஆனால் இப்போ கட்டை இல்லாமல் கட்டை போடுறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கக்குள்ள காப்பட் ரோட்டு அதில் கொஞ்சத்தை அடைக்கப்பட்டுச்சு. இந்த மையத்தைப்பட்டி பக்கத்தால் இப்படியே போய் நம்மளோட இந்த ரோட்டிலே போய் நம்மளோட நாசராஜிட வீட்டுக்கு வரங்காலும் அடிக்கப்பட்ட ரோட்டு என் மூலமாக நான் கன்றை கொடுத்து சிங்களப்படி என்னும் நம்மளோட கடாய் மலையும் தான் செய்தேன். அது மட்டுமல்ல, பல திட்டங்களை வகுத்து நான் பிரேரணைகளை போட்டேன். வெலிக்கந்த பிரதேசத்தில் இருக்கிற 52 கிராமமும் எல்லாத்தையும் உள்ளடக்கி 170 கிராமம் போல் நான் பேர்பட்டியல் அணைச்சேன். பேர்பட்டியல் அணைச்சி நான் அந்த இடத்துல வச்சிருந்தேன். நான் இதை எப்போ சென்றும் அபிவிருத்தி குழு கூட்டம் வார டைமில் இதை வைக்கணும். என்னென்னா என்னுடைய நோக்கம், எந்த கிராமத்தால் உள்ளால் போகணும் சோமாவத்துக்கு இந்த ரூட். இதால் போகுமா இருந்தால் எங்களுடைய கிராமம் அபிவிருத்தியால் கூடுதலாக தலை தூக்கக்கூடிய திட்டம். கடை பஜார்கள் நல்லா ஒழும்பலாம், வேணிய மக்கள் வருவார்கள், வியாபாரங்கள் போகலாம், செய்யலாம் என்ற ஒரு அடிப்படையில் நான் அந்த திட்டத்தை வகுத்து வச்சுருந்தேன். போகும் அப்படியே போய் அப்படி சுற்றி வரலாம், இங்கே வரலாம், எல்லா பக்கத்தாலேயும் போகிறதுக்கு என்னுடைய நோக்கம் என்ன நினச்சேன்னா இந்த ரோட்டை அப்படியே கொண்டு போகணும்ன்றது அவடத்தில் முன்வைக்கிற போது மஹிந்த ரத்னாக அதுக்கு 100க்கு 100 செவிமடுத்தார். அதை சொல்லித்தார் மந்திரித்துமா சொல்கிற யோஜனாவை நான் உறுதிமொழி அளிக்கின்றேன். எங்களுடைய ஜனாதிபதிக்கிட்ட நான் இதை உத்தரவிட்டு இதை செய்கிறதுக்கு குவன் பாலம் ஒன்று போட்டு இந்த இதை தாரோடு காபட் அடித்து அப்படியே கொண்டு போய் குடாபம் ஊரில் கொண்டு விடுறதுக்கு தான் அவர் சொல்லியிருக்கார். இதுதான் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி பாஸ் பண்ணினால் ஆறு ரணில் விக்ரமசிங்க குவன் பாலத்தையும் அதையும் நிப்புண அமைத்துவம் மகாலி பிரதி அமைச்சராக வந்தார். அங்கே பார்த்தாரு இது ரெண்டும் பாஸ் பண்ணினது அப்படியே இருக்குது.
இதை தூக்கி கொடுத்தாரு, இதையும் செய்ய சொல்லி அதையும் செய்ய சொல்லி. அதுதான் இன்றைக்கு சுட்டு போட்டு சொல்கிறதும். இவர் நான் தான் ரோட்டு பிரசான் மூலமாக போட்டேன்னு சொல்கிறதும், பாலத்தை கட்டினன்னு சொல்கிறது, பாலத்தை கட்டினன்னு சொல்கிறது. அடி மூலம் இருந்து பிரதமராக ரணில் விக்ரமசிங்க அனுமதித்தது தான் அது. எம்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களிக்காமல் நாங்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இதற்கான விடையை எங்களுக்கு கூற முடியுமா? எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி மட்டக்களப்பில் எம்பிபிக்கு வாக்களிக்காமல் வேற ஒரு கட்சிக்கு வாக்களித்து சேர்மன், சபாபதி, தலைவர், மந்திரி பதவிகள் எடுத்து பிரதேசபையை பிடித்தால் நாங்கள் பணம் ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் என்ற அடிப்படையாக அவர் சொல்லிக்கார். ஒரு ஜனாதிபதி ஆவினார் எப்படின்றது மக்களோட வாக்கால் தான் ஜனாதிபதி ஆவினார். அவர் படிப்பு ஞான மூளையால் செயல்பட தெரியாமல் தான் அவர் அந்த பேச்சை பேசியிருக்கிறார். ஒரு பிரதேசபாண்டி சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஏஜிஎம் மட்டத்தில் எப்படி காசு ஒதுக்கீடு செஞ்சு ஏஜிஎம் மூலமாக காசுகள் பயன்படுத்தி அந்த வேலை திட்டம் செய்யணுமோ, அதே பிளானுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, சபாவைக்கு போகிற கட்சிக்கு அந்த பணம் ஒதுக்கீடு செஞ்சே ஆகணும். இவர் அதை தடுக்கிறதுக்கு வேறு அலையிலாது. அவர் அந்த இதுக்காகத்தான் இப்படி ஒரு பயங்கரத்தை உருவாக்கினா மக்கள் அதுக்கு வாக்களிக்கலாம்ன்றது தான் அவர எண்ணத்திலே சொல்லியிருக்கிறார். அதை பார்த்தால் மூடத்தன்மையான பேச்சு. அந்த ஆயத்தனை உண்டு மாகாண சபைன்னு சொன்னால் மாகாண சபைக்கு ஒதுக்கீடு தான் செஞ்சாகணும். எம்பிபி வந்தால் தான் மாகாண சபைக்கு கொடுப்போம், யூஎம்பி வந்தால் கொடுக்க மாட்டோம், ஸ்ரீலங்கா வந்தால் கொடுக்க மாட்டோம், ஐக்கிய மக்கள் சக்தி வந்தால் கொடுக்க மாட்டோம்ன்ற அடிப்படை அவர் வைக்கையும் இல்லாத அப்படி ஒரு சட்டமும் இல்லை. சங்விதாயக துமாக்கி இருக்கிற பலத்தால் இன்னொருவருக்கு இல்லை. அவர் தான் அந்த பலம் இருக்குது. அவர் போனஸில் போனாலும் சரி போவாட்டியும் சரி அந்த பேர் பட்டியல் குறிக்கப்பட்டு இருந்தால் போட்டால் வந்ததுக்கு பிறகு தான் வெண்டதுக்கு பிறகு தான் நீங்கள் ஒரு நம்பர் மந்திரின்னு உங்களை சொல்கிறது. அதில் நீங்கள் எவ்வளவு வாக்கெடுத்திருந்தாலும் டிஸ்திரிக்க சங்விதாயக துமாக்கிரிக்கு பல போனஸில் வந்தவரையும் கூட சேமனாக்கிறதுக்கு அதில் பல இருக்குது. அந்த அடிப்படையில் தான் சுல்தாரை நான் இந்த முறையில் செய்வேன் என்ற அடிப்படையில் தான் ஒரு வெல்லக்கூடிய ஒரு பிள்ளையை உனக்கு உதவியாக எடுத்து போடும் இந்த அடிப்படையில் தான் நான் இப்போ செய்திருக்கிறேன். அவர் போன முறை 100 வாக்கு எடுத்தவர். அந்த காரணத்தால் அவருக்கு குடும்பமுண்ட தீர்வு அவரே சொல்லி அவருக்கு எடுத்து கொடுக்கப்பட்டது. அந்த சேமன் பதவி கிடைக்குமா இருந்தால் இன்னும் 2 விஷயம் என்னக்கிட்ட இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் பட்ட கனவு, நான் நினைத்திருந்த கனவை நினைவாக்கணும். எங்களுடைய மக்கள் சரியான முறைக்கு வாக்களித்தால் அந்த வாக்கு மூலமாக நான் சேமனாகிறது உறுதி. அந்த உறுதிமொழிக்கு நான் என்னுடைய கிராமத்தில் என்ன ரோகம் போகாமல் இருந்தால் எந்த கிராமத்தில் நான் ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று உருவாக்கி முடிக்கணும்ன்றது தான் என்னுடைய திட்டம். 2வதாக, என்னுடைய கிராமத்தில் இடத்துல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள ஆசனத்திலிருந்து அந்த மண்ணை கொண்டு அந்த யாட்டில் கொட்டி அந்த மண்ணை செயல்படுத்தி அந்த பிரதேச சபைக்கு ஒரு கொமிஷன் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு நான் செய்தால், காட்டுக்க பூந்து வேணுமென்று கம்ப விட்டுறவனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு எனக்கும் ஆட்சியம் இல்லை. அதையும் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு தொழில் வளம் எடுத்து கொடுக்கணுமென்றதான் என்னுடைய அபிப்பிராயம். இன்றைக்கு பார்த்தால் வனஜீவியால் என்ற மக்கள் போகலாது, ஒரு மீன் பிடிக்கலாது, மகாவலி கொடுக்குது காணியை அதுக்கு போய் வெள்ளாமை செய்யலாது. அதுக்குரிய அரசாங்கம் எந்த கைக்கு கிடைக்கல. நான் அதை இல்லத்தாக்குறதுக்கு நான் எந்த பழைய எல்லை எவ்விடத்தில் இருக்குதோ, மாதவழி கல்லிலிருந்து பம்மியடி மூலமாக வாக்கியத்துறையாலிருந்து சுண்டம்பாயிலிருந்து கொக்கியல் இதால் போய் அசண்ட குளத்து மூலையால் குருவிப்புல் மூலையால் ஆனமர்ச்ச தீவுக்கு போங்கால இருக்க வேண்டிய எல்லையால் நான் வனஜீவியை ஒதுக்கீடு செஞ்சு என்ற மக்களுக்கு மீன் பிடிக்கிறது வளத்தையும் கொடுத்து அதுக்குள்ளே இருக்க வேண்டிய காணியை வெள்ளாமை செய்கிறதுக்கும் நான் செயல்படுத்துறதுக்கு என்னில் சக்தி இருந்தது.
என்னுடைய பல இருக்கிற போது காந்தா கொய்ப்பில் தருணு கொய்ப்பில்னு கொடுத்த ஒவ்வொரு ஆளுக்கும் 10 பாகம் அகலத்தில் நீளம் எத்தனைண்டாலும் சரி. இன்றைக்கு மகாவலி அதை பிரித்து எடுத்துக்கலாம தான் இருந்து கொண்டிருக்குது. யார் இந்த வேலையை செஞ்சேன்னா சொல்லி தரிச்சு என்கிட்ட கேட்டால் நான் அதுக்கு உத்தரவு கொடுக்கணும். அப்படி போல் என்னுடைய நோக்கம், எந்த தலைவர் எனக்கு இதை தாரண்டு உறுதிமொழி அளிச்சிருக்கின்றாரு. நான் போனஸில் இருந்தாலும் எந்த மக்கள் என்ன நம்பி வாக்களிக்குமா இருந்தால், நான் சேமனாக வந்தால் இதில் மீதி வேலைக்கு செய்யக்கூடிய வழிமுறை எனக்கு தெரியும், ரூட்டு தெரியும், நிலதாரிய தெரியும். மக்கள்கிற துருவலையால் தான் அது இருக்குது. கடைசியில் அவங்க சொன்னாங்க, புத்தள ரோடில் மதுரங்கனி இந்த ஊரில் மிச்சம் வேலைகள் இருக்குது, அதுக்கு கட்டுவோம், நாங்கள் உங்களுக்கு காலப்போக்கில் செஞ்சாலும் அந்த இடத்தை சரி பண்ணி எடுங்கன்னு சொல்லி அவங்க செஞ்சு எடுத்தாங்கன்னா அந்த வீட்டை திட்டம் முடிகிற டைமில் கச்சானும் புறக்கட்டும்னு நான் இருக்கிறேன். முடித்தாங்களா இருந்துக்கின்னுச்சுன்னா இன்ஷால்லாம் நான் அந்த வீட்டு திட்டம் செஞ்சாக கொடுப்பேன். எனக்கு அரசாங்கம் இருக்கணும், அதான் இருக்கணும், இல்லாட்டி செஞ்சுக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து அவர் செஞ்ச கண்ட்ரைக்கோ நான் ஃபோட்டோவை பிடிச்ச காட்டுறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. நான் இவ்வளோ காலமாக ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி நான் காட்டி தெரியும் இல்லை. இவ்வளோ கிணறு காட்டினேன், இவ்வளோ வீட்டு திட்டம் கட்டினா ஒரு இதாச்சும் காட்டிக்கணும், காட்டலை. நான் என்ன மக்களுக்கு செய்யணும்ன்றது தான் எந்த அடிப்படை. ஏழைகளின் தோழன் அன்றிருந்து இன்று வரையிலையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலேயும் நான் இதையே செய்வேன்ன்றது தான் என்னுடைய உறுதிமொழி. எல்லாரும் ஒத்துழைங்க, எனக்கு உதவியை செய்யுங்க. நான் செய்த வேலையிலிருந்து வேலை கொட்டாசிகள் இருக்க வேண்டியது நான் நேரத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கனவை நான் நினைவாக்கி நான் செய்து முடிப்பேன் என்ற உறுதிமொழியை நான் அளிக்கின்றேன். முன்னிருந்த மாபோல இப்போ இதெல்லாம் போடுறதுக்கு அத்தனையும் பழைய இருக்க அந்த மாபோலையில் அதை இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் நான் செய்கிறதுக்கு இயலும். நிறுவனங்கள் இருக்கி செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சிங்களா இருந்தால் எல்லா மக்களுமா சேர்ந்து இவரை